இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேனையா. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேனையா. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை எடுத்துக் கொண்டீரே. ஆண்டவர் இரட்சகரமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக 2 சாமுவேல் 7 அதிகாரம் 18 வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது தாவீது ராஜா உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து, கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம். கடந்து வந்த பாதை தாவீது திரும்பி பார்க்கிறார். திரும்பி பார்த்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறார். எப்படி தெரியுமா? இதுவரை என்னை அற்புதமாய் நடத்தி மேன்மையாக வைத்து நீர் கொண்டு வந்ததற்கு நான் எந்த விதத்திலும் தகுதி கிடையாது. நான் அன்வர்த்தி ஆண்டவரை, நான் எம்மாத்திரம் சொல்லி ஒரு கொஸ்டின் பண்றாரு. என்ற வீடும் அப்படித்தான். ஏன்? தன்னுடைய ஆரம்ப நாட்களை தாவீது நினைத்து பார்க்கிறார். ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறார். கடைசி பையன் வீட்டில் ஒரு பலி விருந்து ஆயத்தமான போது கூட அழைப்பு தாவீதுக்கு கொடுக்கப்படல. தகப்பன் மறந்து விட்டான், சகோதரர்கள் மறந்து விட்டார்கள். காடுகளில் தான் ஆடுகளை மேய்த்து மிருகங்களோடு போராட்டம். கர்த்தருடைய கண்கள் தாவீதை பார்த்தது. ஒரு நாள் அழைத்தார், உயர்த்தினார், அரசனாய் மாற்றினார், ஆளுகை கொடுத்தாரு. எல்லாம் கொடுத்து பிள்ளைகளை கொடுத்து வரும்பொழுதுதான் தீர்க்கதரிசியின் மூலமா ஆண்டவர் தாவீதின் சந்ததியை குறித்து பேசும் பொழுது இந்த வார்த்தையை சொல்லி, நானும் என் வீடும் எம்மாத்திரம். இவ்வளவு தூரம் அழகா கொண்டு வந்திருக்கிறீங்களா? இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் சொல்ல முடியும், கடந்து வந்த பாதை திரும்பி பார்ப்போம்னா அற்பமான ஆரம்பமா இருக்கும். அநேக இடத்துல அற்பமா எண்ணப்பட்ட ஒரு சூழ்நிலை கூட இருந்திருக்கும். கர்த்தரான இன்று நன்றாக எவ்வளவு சூழ்நிலை நம்மை கைவிடாமல் காத்து தூக்கி நிறுத்தி இருக்கிறார. நாம் நன்றி சொல்ல வேண்டும் அல்லவா? நினைத்து பார்த்தால் ஆண்டவரை மகிமை செலுத்தாமல் இருக்க முடியாதே. ஒரு அருமையான வாலிபனுடைய வாழ்க்கையை குறித்து நான் கேள்விப்பட்டேன். பாருங்கள், அவனால் 10ஆம் கிளாஸ்க்கு மேல படிக்க வாய்ப்பே இல்லை. ஆனா எப்படியோ கஷ்டப்பட்டு அவங்க வீட்டுல படிக்க வச்சுட்டாங்க. ஓரளவு படிச்சு அப்படியே இன்னும் அதிகமான பெரிய லெவல் பட்டங்கள் மேல் பட்டம் வாங்குற அளவுக்கு அவனுடைய வாழ்க்கையில அந்த அளவு வசதியும் அவங்க குடும்பத்துல கிடையாது. அவங்க வீட்டுல ஏதோ கஷ்டப்பட்டு படிக்க வைத்ததும் இவன் என்ன பண்ணுகிறான்? இருக்கிற படிப்பை வைத்து ஒரு வேலையில் சேர்கிறான். வேலையை சேர்ந்த உடனே அதன் மூலமாக திருப்பி ஃபர்தரா படிக்கிறான். தொடர்ந்து படித்து நல்ல ஒரு உயர்வான ஒரு நிலைமைக்கு வந்து ஆண்டவர் அழகான ஒரு இடத்துல உட்கார வைத்து ஆசீர்வாதத்தின் எல்கைகளை விரிவாக்குகிறார். விரிவாக்கினதோடு மட்டுமல்ல, அந்த குடும்பம் முழுவதும் இருந்த தரித்திரங்கள் மாறுகிறது, நன்மைகள் உண்டாக ஆரம்பிக்கிறது. அநேகருக்கு உதவி செய்கிற பாத்திரமாய் அந்த சகோதரனை கர்த்தர் பயன்படுத்தவும் ஆரம்பிக்கிறார். நடந்தது என்ன? நாட்கள் சென்றது. குறிப்பிட்ட வயதெல்லாம் தாண்டி வந்த பிறகு திரும்பி பார்க்கும்போது இதே வார்த்தை தான். தாவீதை உயர்த்தின அதே தேவன், தாவீதை நடத்தின அதே தேவன். என்னுடைய ஆரம்பம் அற்பமான ஒரு ஆரம்பம், ஏன் 0ல தான் ஆரம்பிச்சது, இன்னைக்கு எவ்வளவோ பெரிய இடத்துல உயர்த்தி வைத்திருக்கிறார். இதற்கெல்லாம் காரணம் என்னுடைய தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர் இயேசுதான் எல்லாத்தையும் செய்து கொடுத்தார் என்று சொல்லி போகிற இடங்களெல்லாம் ஆண்டவரை இதை சொல்லிதான் மகிமைப்படுத்துகிறாராம். நானும் என் குடும்பத்தில் எவ்வளவு தூரம் ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காரியங்களும் இதுவரை ஆண்டவர் நடத்தி வந்ததற்கும் எந்த விதத்தில் நாங்கள் பாத்திரவான்கள் கிடையாது, எம்மாத்திரம். ஆனால் தேவாதி தேவனுடைய கண்கள் என்மேல் பட்டது, எனக்கும் கிருபை கிடைத்தது என்று சொல்லி நன்றி சொன்னாராம். நீங்களும் நான் இன்னைக்கு சொல்ல முடியுமா? நிச்சயமாகவே சொல்ல முடியும். அந்த அளவுதானே நம்முடைய ஆரம்பம் இருந்தது. நீ கர்த்தரை எவ்வளவு அழகாய் கொண்டு வந்திருக்கிறார். அதை நினைத்தாலே எதிரே இருக்கிற சூழ்நிலை, சவால்கள் எல்லாவற்றும் நம்ம விட்டு அகன்று போய் தைரியம் வந்துடும். இதுவரை நடத்தினவர் இனிமேலும் நடத்துவார் என்று சொல்ல ஆரம்பித்து விடுவோம். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, புதிய நாளை கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். இதுவரை எவ்வளவு அற்புதமா நடத்தினீர். இதுவரை எவ்வளவு அதிகமாய் எங்களை நேசித்து பாதுகாத்தீர். இதுவரை எங்களோடு கூட இருந்தீரப்பா. இனிமேலும் எங்களோடு கூட இருந்து ஏந்தி சுமந்து தப்புவித்து நடத்த வல்லவரா இருக்கிறீர்.
இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒருவேளை நாளை தினத்தை குறித்து கவலைப்படலாம், சூழ்நிலைகளை குறித்து பயப்படலாம், இனி என்ன செய்வது என்று தெரியவில்லை என்று தத்தளிக்கலாம். ஆனால் எதுவாக இருந்தாலும் ஒரு விசை திரும்பி பார்க்கும் பொழுது நீர் எல்லா சூழ்நிலையிலும் மரணங்களின் பள்ளத்தாக்கு வந்தது, நீங்க கூட இருந்து பாதுகாத்தீங்க. கரடு மரடான பாதைகள் வந்தது, கரம் பிடித்து நடத்தினீங்க. அதே தேவன் தொடர்ந்து நடத்த போவதற்கு ஸ்தோத்திரம். துதிகனமை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். இதுவரை நடத்தினவர் இனிமேல் நடத்துவார், அவர் கைவிடவே மாட்டார். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளைய தினம் சந்திப்போம். இம்மட்டும் கைவிடா தேவன் இனியும் கைவிட மாட்டார். இம்மட்டும் கைவிடா தேவன் இனியும் கைவிட மாட்டார். தாயின் வயிற்று தாங்கினார், ஆயுள் முழுதும் தாங்குவார். தாயின் வயிற்று தாங்கினார், ஆயுள் முழுதும் தாங்குவார். தாங்குவார், தப்புவிப்பார், ஏந்துவார் என் தெய்வம். தாங்குவார், தப்புவிப்பார், ஏந்துவார் என் தெய்வம். இம்மட்டும் கைவிடா தேவன் இனியும் கைவிட மாட்டார். தாயின் வயிற்று தாங்கினார், ஆயுள் முழுதும் தாங்குவார்.